மண்டல பூஜை காலம் முடிந்தவுடன் கோவில் திருநடை சாத்தப்படும். ஐயனை மட்டும் ஏகாந்த நிலையில் இருத்தி அனைவரும் மலையை விட்டு இறங்கி விடுவர். அதிலிருந்து 3 பகல் 2 இரவு கழித்து மகர விளக்கு பூஜைக்காக மீண்டும் நடை திறக்கப்படும். சன்னிதானம் விழா கோலம் பூணும். இப்போதுதான் யாத்ரீகர்கள் பயணிக்க பெரிய பாதை திறக்கப்படுகிறது. மண்டலாபிஷேக காலத்தை விட மகர விளக்கு பூஜை காலத்தில்தான் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் சபரிமலை வருகிறார்கள். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று ஐயனின் திருவாபரண தரிசனம், மற்றொன்று பொன்னம்பலமேட்டில் மகர விளக்கு தரிசனம். ஐயப்பன் பந்தள மன்னனிடம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு வருடமும் அவர் பால வயதில் அணிந்திருந்த ஆபரணங்கள் மார்கழி 25ஆம் நாள் பந்தள அரண்மனையிலிருந்து புறப்படுகின்றன. சபரிமலையை நோக்கி ஏறத்தாழ 90 கிலோமீட்டர் பயணம் செய்யும் இந்த ஆபரணங்கள் பல ஊர்களையும் ஆலயங்களையும் கடந்து எடுத்து வரப்படுகின்றன.